அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சிலது உண்டு. தெரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. இப்போ அமெரிக்காவிலேயே மிக உயர்ந்த கட்டிடம் எது அப்படின்னு நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாது. நம்முடைய அலுவலகத்தில் நம்முடைய சம்பளத்தை ஒன்றும் குறைச்சிட போகிறதில்ல. அலுவலகம் போய் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்ல வரேன். இதுக்காக நம்ம உடம்புனுடைய வெயிட்டு கூடவோ குறையவோ போகிறதில்ல. ஜப்பானில் மிகப்பெரிய எரிமலை எது, செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்கா இல்லையா, அப்புறம் பூமியிலிருந்து 1,00,000 கிலோமீட்டர் ஆழம் தோண்டி கொண்டு போனால், 1,00,000 அடி தோண்டினால் அங்கே கிடைப்பது தண்ணீரா, வைரமா, தங்கமா, இதெல்லாம் அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்குத்தான் தேவையான அறிவு. ஆனால் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் கல்லூரிகளில் பேசுகிறப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக இருக்கும். என்ன அப்படின்னா, சில நடிகர்கள் பெயரை சொன்னால் அப்படி ஒரு ஆரவாரம் அவர்களிடத்தில் இருக்கும். நடிகர்கள் பெயர், அவங்க நடித்த திரைப்படங்கள் சொன்னால், அவங்க பாடின பாடல்கள் சொன்னால், அவங்க பேசின பஞ்ச் லைன் இதெல்லாம் சொன்னால் அப்படி வியந்து கைதட்டுகிறார்கள். ஆனால் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா பல இளைஞர்களுக்கு அது தெரியல. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிற செல்ஃபோனில் மணி அடிக்குது, ரிங்டோன் கேட்குது. யார் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய பெயர் அதிலே வருகிறது. நாம் பெயர் போட்டு அந்த எண்ணை பதிவு செய்து வைத்திருந்தால் பெயர் வருகிறது. இப்போ செல்ஃபோன் பயன்படுத்துகிற இவ்வளவு கோடிக்கணக்கான பேரில் எவ்வளவு பேருக்கு இந்த அடிப்படையாக யாரோ எங்கிருந்தோ ஒரு எண், அதை அந்த நம்பரை பொத்தான அவங்க அமுத்தினா எப்படி கரெக்டாக நம்ம இருக்கிற இடத்துல அது மணி அடிக்கிறது அப்படின்ற இந்த தொழில்நுட்பம் இருக்குதே, நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற இந்த தொலைபேசி, கைபேசி, இது எப்படி செயல்படுகிறது எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்? மன்னிக்கணும், பெரும்பாலான பேருக்கு தெரியாது. சரி, எங்கேயோ ஒருத்தர் பேசுறது நம்ம காதில் விழுதே, இது எப்படி? எதையுமே காதில் போட்டுக்காத பசங்களுக்கு கூட இந்த விஷயம் மட்டும் செல்போன் காதில் போட்டுக்கிற மாதிரி பண்ணுதே, எப்படி? இந்த அடிப்படையாக தெரிய வேண்டிய தகவல்கள் தெரியவில்லை என்றால் எப்போ எந்த வகையான இழப்பை சந்திக்க வேண்டி இருக்கும்னு தெரியாது. நடிகர்கள் பிறந்த நாள் தெரிகிறது, நடிகைகளினுடைய திரைப்படங்கள் தெரிகிறது, பாடல்கள் தெரிகிறது. அதுவும் இசை நிகழ்ச்சிகள்லாம் அந்த பாடலினுடைய முதல் இசை தொடங்குகிற பொழுதே அப்படியே ஆரவாரம், பெருத்த கைத்தட்டல், விசில். ஆனால் ஒரு திருக்குறள் சொல்லு, ஒரு நாலடியார் சொல்லு, கம்பராமாயணத்திலிருந்து ஒரு வரி சொல்லு, பல பேருக்கு தெரியல. கேட்டால் சாய்ஸில் விட்டேன் அப்படின்னு நம்மளை கலாய்க்கிறாங்களாமா. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை பூதாகரமாக மாறிவிடுகிறது. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை தேவதையாக மாறி நம்மை ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு மொட்டை மாடியிலே ஒருத்தர், விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஒருத்தர், அதுக்கான அந்த தொலைநோக்கு கருவி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் நட்சத்திரங்கள், கிரகங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். சாப்பிடுவாங்கன்னு கீழே இருந்து அந்த அம்மா கூப்பிடுறாங்க. அவர் தோ வரேன் நான் காத்திருக்கிறேன், இந்த நட்சத்திரம் இனிமே தான் தெரிய ஆரம்பிக்கும், மேகங்கள்லாம் மறைக்குது, கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னே ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் நேரத்தை. அவர் நோக்கம் நேரத்தை வீணாக்கணுன்றது இல்லை, ஆனாலும் நேரம் போகிறது. அந்த அம்மா பாவம் கீழே சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இவர் வந்த பிறகு சேர்ந்து சாப்பிட்லான்னு இரவு 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது, 10 ஆகுது, அவர் கீழே வரா மாதிரி தெரியல. இறங்கவே மாட்டேங்கிறார். இந்த அம்மாவுக்காக மனசு இறங்கவே மாட்டேங்கிறார். பாவம் இவங்க டைனிங் டேபிளில் கன்னத்தில் அப்படியே கையை ஊனிக்கிட்டு அவர் வருவாருன்னு காத்திருக்கிறாங்க. வரப்போ கால் கொஞ்சம் தாங்கி விந்தி நடக்கிறதும்பாங்களே, அந்த மாதிரி வரார். என்னங்க ஆச்சு? ஏன் என்னாச்சு? இல்லை, நான் முடிச்சுட்டு வந்தேனா, அங்கே கொஞ்சம் கீழே தண்ணி சரியாக பெருக்கலை போல இருக்குது, கீழே தண்ணி சிந்திருந்து அதில் கால் வச்சேன்னா ஏற்கனவே தர வேற டைல்ஸாக அப்படியே வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எங்கெங்கேயோ இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, முதல்ல தரையில் எப்படி நடக்கிறதுன்னு தெரிஞ்சிக்க வேணாமா, தரையில் இருக்கிற தண்ணி கூட தெரியாமையா நடப்பீங்க அப்படின்னாங்க. எவ்வளோ அருமையான விஷயம் இது! கேட்குறதுக்கு ஏதோ நகைச்சுவை மாதிரி இருக்குது. தரையில் இருக்கிற தண்ணியை கூட கவனிக்காம எங்கேயோ இருக்கிற நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பதால் என்ன பயன்? ஐன்ஸ்டீன் பெரிய அறிவியல் மேதை,
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். E = mc² அப்படின்னு அணு ஆயுதத்திற்கான அடிப்படை அந்த சமன்பாடு இருக்கிறதே, அதை உருவாக்கி கண்டுபிடித்து நமக்கு சொன்னவர் ஐன்ஸ்டீன். அவருடைய மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த E = mc² அப்படிங்கிறது உலக புகழ் பெற்ற ஒரு ஈக்குவேஷன், சமன்பாடு, அதனுடைய பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்கெங்கேயோ அரங்கங்களில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க, உங்களால் அதை விளக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. என்னங்க, ஒரு உலக புகழ் பெற்ற அறிவியல் மேதை, அவருடைய மிகச்சிறந்த சமன்பாடு இது, அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்றீங்களே, இது கொஞ்சம் சரியில்லைங்களா? இது உங்களுக்கு அவருடைய மனைவியாக இருந்து இப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெட்கத்துக்குரிய விஷயம் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த அம்மா அருமையாக ஒரு வாசகம் சொன்னாங்க. எனக்கு ஐன்ஸ்டீனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியும், அவருக்கு எப்போ கோபம் வரும் கோபம் வராதுன்னு தெரியும், எதெல்லாம் அவர் ரசிப்பாருன்னு எனக்கு தெரியும், அவரை பற்றி அவரோட வாழறதுக்கு எனக்கு தேவையான தகவல்கள் இது தெரியுங்க, இது நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். E = mc² நான் புரிஞ்சிக்கலன்னா எனக்கும் ஒன்றும் நஷ்டம் இல்லை, அவருக்கும் ஒன்றும் நஷ்டம் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான தகவல்கள் எனக்கு அவரை பற்றி தெரியும், அது போதும் அப்படின்னாங்க. எவ்வளோ அருமையான விஷயம். யாராரோ படிக்கணும், படிக்க வேண்டிய மாணவர்கள், அறிவியல் மாணவர்கள், அணுகுண்டு பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஐன்ஸ்டீனுடைய மனைவிக்கு அதை பற்றி தெரிஞ்சா என்ன, தெரிலன்னா என்ன, ஐன்ஸ்டீனை தெரிஞ்சால் போதும். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அடிப்படையாக நாம் சார், சில பேருக்கு தன்னோட வெயிட் என்னன்னே தெரியாது. இவ்வளவு ஏங்க உங்கள் சட்டப்பையில் இப்போ எவ்வளவு ரூபா இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களால் கரெக்டாக பதில் சொல்ல முடியுமா? ரூபா சுத்தமாக, பைசா சுத்தமாக. ஆனால் அடுத்தாப்பில் வரப்போகிற திரைப்படம் எவ்வளவுன்னு தெரியும். சில பேருக்கு கிரிக்கெட் மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்கன்னு கேளுங்க, உடனே சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த IPL யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க. தோனி எவ்வளோ ரன்னுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. சச்சின் இந்த மேட்ச்சில் இருக்கிறாரா இல்லையானா பசங்க சொல்லுவாங்க. உன் வெயிட் என்ன, ஹைட் என்ன, உங்கள் அப்பாவோட பர்த்டே என்ன, பர்த்டேட் என்ன, அம்மாவோட பர்த்டேட் என்ன, உங்கள் தாத்தாவோட சரியான பேர் இன்ஷியலோட என்ன, அதுவே தெரியாது. பல பேருக்கு தெரியாது. உடனே செக் பண்ணி பாருங்கள். தான் சம்பந்தப்பட்ட அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்வதும் அது சம்பந்தமான தகவல்களை நினைவில் வைத்திருப்பதும் தான் மிக மிக முக்கியம். தனக்கு எது தேவை, தன் ஆரோக்கியத்திற்கு எது நல்ல உணவு, எது தன் உடம்பினுடைய நிலைக்கு தவிர்க்கப்பட வேண்டிய உணவு, தான் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் என்ன, உடல் சம்பந்தமாக, மனம் சம்பந்தமாக, அறிவு சம்பந்தமாக இன்னும் எப்படி தான் வளரலாம் என்கிற அக்கறை உள்ளவர்கள்தான் ஒரு தேசத்திற்கும் ஒரு வீட்டுக்கும் சொத்தாக விளங்குகிறார்கள். இதை விட்டுவிட்டு எதையோ தெரிந்து வைத்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டாததை தெரிந்து தெரிய வேண்டியதை விட்டுவிட்டால் இழப்பு பிறர்க்கல்ல நமக்கு என்கிற தெளிவு முதலில் தனக்கு தெரிகிறதா என்று அந்த உண்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.